நான் உன்னதம் உன்னதம் உன்னதம்னு நினச்சி சொல்லி பாருங்களேன். ஒருவேளை சில கணவனோ சில மனைவிகளோ ஒருத்தர் மட்டம் தட்டி பேசுறது வாழ்க்கைக்கு பழகி போன ஒன்றாக இருக்கலாம். ஆனால் இன்னையிலேருந்து அப்படி பேசாதீங்க. விளையாட்டு எல்லா நேரமும் எடுக்க முடியாது. ஆழ் மனசில் சில நேரத்தில் பதிஞ்சிரும். நான் சரியான மனைவி இல்லையோ, நான் சரியான கணவன் இல்லையோ. மனைவிகளுக்கு சொல்கிறேன், அவ்வளோ லேஸில் கணவரை உதாசீனப்படுத்தாதீங்க. எந்த கணவரும் தான் மனைவி உதாசீனப்படுத்துறதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அவங்க எவ்வளோ பெரிய தலைவனாக வேணா இருக்கலாம், ஊர் உலகமே அவங்களுக்கு சல்யூட் பண்ணும். ஆனால் மனைவி மதிக்கிறத அவங்க விரும்புவாங்க. வஸ்தி அவர் அவ்வளோ பெரிய ராஜா. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் அவ்வளோ பெரிய தேசங்களுக்கு ராஜா அகாஸ்வேரு. வஸ்தி தான் அழைச்சதுக்கு வரல. அதுக்கு நியாயமான காரணங்கள் இருக்கலாம். அந்த ஒரு காரணத்துக்காக ராஜ பதவியை விட்டு விலக்கும் பொழுது இந்த பிஸ்தா மெமுக்கான் கமுக்கான் அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த விஷயத்தை தேசத்தில் இருக்கிற பெண்கள் கேட்டால் ஒருத்தனும் தான் கணவனை. அப்போ அத்தனை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆணோட பிரெயினில் என்ன ரெக்கார்டு இருக்கு? மனைவி தன்னை வேற என்னத்தை கேட்டாங்க இருக்கா? பிறக்கும் போது அப்படியே மூளை அப்படியே புதுசாக மேனுஃபேக்சர் ஆகிலாம் வர்றதில்ல. ஏற்கனவே மூளையில் நிறையா அப்லோட் ஆகி தான் வருது எல்லாருக்குமே. அந்த மாதிரி காலமாக ஆண் மூளையில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. மனைவி தன்னை மதிக்கணும், கண்டிப்பாக மதிச்சு தான் ஆகணும். ஏன்னா ஆண்டவர் மணவாட்டியோட கிறிஸ்துவை ஒப்பிடுறாரு கணவனை.